Anna spoke about the child to all who were waiting for God. லூக்கா 2:38. மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, many prophets and kings wanted to see but they could not. லூக்கா 10:24. பல தீர்க்கதரிசிகளும் அரசர்களும் பார்க்க விரும்பினார்கள், ஆனால் அவர்களால் பார்க்க முடியவில்லை. யாரை? மெசியாவை, மீட்பரை. Joy turns into determined apostleship. It is cause and effect. The Lord is infinitely generous with those who are generous with Him. மகிழ்ச்சி தீர்மானிக்கப்பட்ட சீடத்துவமாக மாறியதுதான் இதன் காரணியும் பயனும் ஆகும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதிலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும், நிறைவு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை வாழ்வதில் கூட அந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். சில பேர்கிட்ட கேளுங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாவே போச்சு. அவங்ககிட்ட உயிரும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை. அதே இங்கிலீஷில் கேட்டால் கூட ஹவ் ஆர் யூ டூயிங், ஐ எம் புல்லிங் ஆன். ஏதோ வாழ்க்கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. இல்லை, ஐ எம் லிவிங் வித் ஜாய் மிர்த், மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கல் கூட இருக்குது, மண் கூட இருக்குது, ரொம்ப காலமாக இருக்குது. ஆனால் அதில் எந்த உயிரும் இல்லை. ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த உத்வேகம் நமக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும். ஒவ்வொரு நாளும் புத்துணர்ச்சி பெறுவதற்காகத்தான் இதோ வழிபாட்டிலே முதலாக நாம் நற்கருணை ஆராதனை வைத்து ஆண்டவரை முழுமையாக நாம் பெற்றுக்கொண்டு உத்வேகத்துடன் அந்த நாளை வாழ்வதற்கு பெறுகின்ற ஒரு சிறந்த ஊக்க மருந்து. காலையில் நிறைய பேர் வாக்கிங் போவாங்க. அப்படி வாக்கிங் போகிறவங்க நிறைய பேர் பீச்சுக்கு போவாங்க. ஏன் பீச்சுக்கு போகணும்? மற்ற இடத்துல நடந்தால் வாக்கிங் ஆகாதா? பீச்சுக்கு போனால் அங்கே நிறைந்த ஆக்சிஜன், தூய காற்று. காலையில் ஓசான் மண்டலத்தில் அந்த விடியற் காலையில் சூரியன் எழுவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய காற்றானது அதிக ஆக்சிஜனை கொண்டது. ஆகவே அதை நடக்கும் பொழுது அதிகமாக உள்வாங்கி நம்முடைய நுரையீரலை காலையிலேயே அதை நிறைத்து கொண்டால் அது உத்வேகமாக சுறுசுறுப்பை தரும். நம்மிடம் இருக்கக்கூடிய அசமந்தத்தனம், சோம்பேறித்தனம் இவைகள் எல்லாம் அகன்று போகும். புத்துணர்ச்சியுடன் அந்த இரத்த ஓட்டம் முழுவதுமாக சென்று தூக்கம் கலைந்து நாம் நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய புத்துணர்ச்சி கிடைக்கிறது. அதே போன்று ஏதோ வாழ்கிறேன் என் பேர் வழி என்று அல்ல, இறைவா நான் உம்மோடு சேர்ந்து வாழ்கிறேன், வாழுகின்ற கடவுள் நீர், வாழும் தெய்வம் நீர், தேடி வந்த தேவன் நீர். ஆகவே உன்னை நாடி தேடி வந்திருக்கிற எனக்கு புத்துயிரை தாரும், புத்துணர்ச்சியை தாரும் என்பதுதான் இந்த காலை வழிபாட்டினுடைய சிறப்பம்சம். கடவுளிடம் யாரெல்லாம் தாராளமாக இருக்கிறார்களோ அவர்களிடம் அளவு கடந்த தாராளமுடன் இருக்கிறார். எவ்வளவுக்கு அதிகமாக நீ கடவுளிடம் தாராளமாக இருக்கிறாயோ அதற்கு மேலாக அவர் தாராளமாக இருக்கிறார். இறைவன் இரக்கம் என்றும் ஏராளம், அது என்றும் தாராளம். ஆண்டவரிடம் அன்பு என்றால் என்னவென்று கேட்டு பாருங்கள், அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று இரு கரம் விரித்து சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. Family is where the souls of men grow stronger almost without realizing of it.
குடும்பத்தில்தான் மனிதர்களின் ஆன்மாக்கள் அவர்கள் அறியாமலே வலுவடைகின்றன. ஒரு குடும்பம், ஃபேமிலி, தாய், தந்தை, பிள்ளைகள் இவர்களோடு சேர்ந்து இருக்கின்ற அந்த குடும்பமானது ஒரு நிறைந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறது, அவர்களையும் அறியாமல். ஆனால் இப்பொழுதெல்லாம் குடும்பங்களில் எத்தனை பிளவுகள், பிரிவுகள், வேதனைகள். பிள்ளைகள் ஒருபுறம், பெற்றோர்கள் ஒருபுறம், புரிந்து கொள்ளாத தன்மையினால் பிரிந்து வாழ்கின்ற குடும்பங்கள், வேலை வாய்ப்பினால் பிரிந்திருக்கின்ற பெற்றோர், அதிகமான நேரம் பயணத்திலும் வேலையிலும் சில குடும்பத்திலே இருக்கக்கூடிய நேரம் குறைந்து அப்படியே கிடைக்கின்ற நேரத்தையும் டிவி ஆட்கொள்ளுகிறது. சாப்பிடும் பொழுது கூட டிவியை பார்த்துக்கிட்டே தான் உள்ள தோசையோ சாப்பாடோ போகிறது. ஆக ரசித்து ருசித்து வாழ நமக்கு நேரமும் இல்லை, பொறுமையும் இல்லை. ஆனால் குடும்பத்தில் அந்த அந்யோன்யம், பெற்றோர்கள், பிள்ளைகள் இவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பாசமானது அது ஒவ்வொரு நாளும் வளர வளர ஒரு அன்பு பிணைப்பு ஏற்படுகிறது. அதனால் அவர்கள் வலுவடைகிறார்கள். த பாண்ட், த டை எல்லாம் வெளிநாட்டில் இல்லை, குறைஞ்சி போச்சு. ரெக்கம் குறைஞ்சதுன்னா எல்லாம் தனித்தனியாக பறஞ்சு போயிடும். ஸ்கூல் படிக்கும்போதே பாய் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் வந்தோடனே லிவிங் டுகெதர், கோஹாபிட்டேஷன். உனக்கு பிடிக்கிற வரைக்கும் இருந்துப்போம், உனக்கு எனக்கு பிடிக்கலையா, ரெண்டு பேரும் துண்டை உதறிட்டு நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போ. குழந்தைங்க யாராவது இருந்துச்சா, யார் குழந்தைய பார்த்துக்க விரும்புகிறியோ எடுத்துக்கிட்டு போ, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த பந்தம், இந்த டை, பாண்ட், இவைகள் எல்லாம் அர்த்தமில்லாமல் போகின்ற காலத்தில் இருக்கிறோம். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். வசதி வாய்ப்புகள் இவைகள்தான் தலைவிரித்தாடுகின்றனே தவிர இந்த விழுமியங்கள் அல்ல. தந்தை, தாய், பிள்ளைகள், பெற்றோர், இதைத்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருக்குடும்ப திருவிழாவாக நாம் கொண்டாடி அந்த குடும்பத்தினுடைய தன்மையானது அழியாதது, புனிதமானது என்பதை உணர்ந்தோம். Living this moment fully is the wisdom of life. இன்றைய இத்தகைய சூழ்நிலையில் வாழ்வதில்தான் வாழ்வின் ஞானம் முழுமையாக அடங்கி இருக்கிறது. நேற்று என்பது முடிந்து போன கதை. நாளை என்பது ஒரு தீர்மானம் இல்லாத நிலை. இன்று இப்பொழுது இருக்கின்ற நேரம்தான் நமக்கு இறைவன் கொடுத்த the present time is a present. present என்றால் வெகுமதி, அன்பளிப்பு. இறைவன் கொடுத்த இந்த நேரம், இந்த நாள், இதில் நான் என்ன செய்ய போகிறேன், இதில் நான் எப்படி நிறைவாக செய்கிறேன். நாளைக்கு என்று ஒத்தி போடுவது இல்லை. எந்த காரியத்தையும் ஒன்றே செய், நன்றே செய், அதை இன்றே செய் என்கிறது தமிழ். Holiness is living the present with the trust in God, the past letting go, the future into the hands of God. இன்றைய நாளில் வாழ்க்கையை பரிசுத்தமாக வாழ்வென்பது நிகழ்காலம். கடவுள் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்வது கடந்த காலம். கடந்தவைகளாகவே இருக்கட்டும். எதிர்காலம் கடவுளின் கரங்களில் ஒப்படைப்போம். நான் அடிக்கடி ஒரு செபம் ஒன்று சொல்வேன், அது பாடலாகவும் இருக்கிறது. Many things about tomorrow I don't seem to understand, but I know who holds tomorrow, and I know who holds my hand. Many things about tomorrow. நாளைய தினத்தை பற்றியும் பல காரியங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் நாளைய தினத்தை யார் கருத்தில் கொண்டிருக்கிறார், நாளைய தினத்தில் என்ன நடக்கும் என்பதை தெரிந்திருப்பவர் இறைவன். அவர் என் கரத்தை பிடித்திருக்கிறார்.
ஆகவே அவருடைய கரத்தை பிடித்து நடப்பேன், வாழ்வேன் என்பது இன்றைய நாளில் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். ஜெபிப்போம், விழுந்தால் இருப்போம். லார்ட் ஜீசஸ், may I never cease to hope in you and to trust in your promises. Inflame my zeal for your kingdom and increase my love for prayer, that I may never cease to give you praise and worship. இறைவனாகிய இயேசுவே, நான் உம்மீது கொண்ட நம்பிக்கை உம்முடைய வாக்குறுதிகளில் அசையாத நம்பிக்கை வைப்பேனாக. உம்முடைய அரசாட்சியின் பேரில் வேட்கையை எரியச் செய்யும். உம்மிடம் வேண்டுதல் செய்யும் ஆர்வத்தை அதிகரிக்கச் செய்யும். உம்மை போற்றுவதிலும் ஆராதிப்பதிலும் தவறாமல் இருப்பேனாக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. இந்த வருடம் முடிகின்ற இந்த காலகட்டத்திலே தேவரீர் இந்த வருடம் முழுவதும் எமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து எம்மை கரம் பிடித்து வழிநடத்தைமைக்காக, எம்மை பாதுகாத்து பராமரித்து வாழ வைத்து மகிழ்ச்சி கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய வள்ளல் தன்மைக்காக நன்றி கூறுகின்றோம். நீர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். அவைகளை எல்லாம் விடுத்து இல்லாதவைகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாடு கொள்ளாத மனத்தை நீர் எடுத்துள்ளோம். நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் நன்றியுடனும் உம்மை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனதை தாரும். மரியாளை போல, சூசையை போல, குழந்தை இயேசுவை போல நாங்கள் தினமும் ஞானத்திலும் அறிவிலும் வளர, உமது அனுபவத்தில் நாங்கள் என்றும் திளைத்திட வரம் தாரும். இந்த நாளிலே நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் முயற்சியையும் ஆசீர்வதித்தருளும். இந்த நாளில் சந்திக்கக்கூடிய நபர்கள், இந்த நாளில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அனைத்தும் எங்களை இன்னும் விசுவாசத்தில் உறுதிப்படுத்துவதாக, நம்பிக்கையில் வளரச் செய்வதாக, இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் அர்த்தமுள்ள வகையில் வாழச் செய்தருளும். யாருக்கெல்லாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களை எல்லாம் நினைவு கூறுகிறோம். பலர் தங்களுடைய வேண்டுதல்களை தொடர் வேண்டுதலாக செபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை கண்பாரும். காய்ச்சலினால் துன்புறுகின்ற ஜூட் நவீன்ராஜ், பெங்களூர், இவருக்காக இவருடைய தாய் சவுதியிலிருந்து செபிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கிளாரா ஜான் போஸ்கோ, ரெமோன் ரெனிட்டா, இவர்களுக்காக செபிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற அவருடைய பெற்றோர் கிளாரா, இவர்களுக்காகவும் தங்கள் பிள்ளைகளுக்கு நியூசிலாண்டிலிருந்து விசா கிடைக்க வேண்டும் என்று நார்வேயிலிருந்து செபித்து கொண்டிருக்கிற தாய், இவ்வாறு ஏராளமான பேர் தங்களுடைய தேவைகளுக்காக உம்முடைய திருப்பாதத்தில் வைத்து ஜெபிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் கண்பாரும். இன்னும் யாரெல்லாம் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் இந்த நேரத்தில் பங்கேற்று கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.